இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான எக் ஆலு பரோட்டா பார்த்தீங்களா, இது ஸ்டஃபிங் பண்ணி எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இப்படி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆம்லேட்டுக்கு மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. இப்போ 2 முட்டையை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி. இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இப்படி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் தாளிப்பு ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை. அவ்வளவுதாங்க, நம்மளோட ரொம்பவே டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியை உருட்டியாச்சு. இதில் நம்மளோட மசாலாவை வச்சு நல்லா இப்படி எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டஃப் பண்ண பரோட்டாவை இதில் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே டேஸ்டான எக் ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, ரொம்பவே டேஸ்டான எக் ஆலு பரோட்டா. உள்ள ஸ்டஃபிங்லாம் ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குது. இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இது தொட்டுக்க தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இதிலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றி கிட்ஸுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே டேஸ்டான எக் ஆலு பரோட்டா ப்ளஸ் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.